அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் இறைவனுக்கே. குர்ஆனுடைய ஆயத்துக்களை தொடர்ந்து நம்ம ஓதிக்கொண்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லா. சூரா அன்-நிசா நம்ம எடுத்ததுலேருந்து அல்லாஹு தாலா நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டே வரான். பெண்கள் அப்படின்னு பெயரை வச்சு பெண்களுக்கு இன்றைக்கி நமக்கு எதெல்லாம் தேவை இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு தான் தேவை அப்படிங்கிறதுனால அல்லாஹ் வந்து அன்னிசான்ற பேராலேயே அந்த சூறாவை நமக்கு கொடுத்துட்டான். ஸோ ரொம்ப நம்ம உற்று அதை நோக்கும்போது அல்லாஹ் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறான். எப்படி வாழணும், குழந்தைகளிடத்தில் எப்படி இருக்கணும், அனாதைகளிடத்தில் எப்படி நம்ம நடந்துக்கிடணும், சொத்துக்கள் விவகாரத்தில் எப்படி இருக்கணும், முக்கியமாக போருக்கு அல்லாஹ் உங்களை போக சொல்கிறான். நம்ம அப்படின்றத தாண்டி இன்னும் சொல்கிறான், அடக்குமுறைக்கு உட்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக, அதாவது அவங்களுடைய நலனுக்காக நீங்கள் போர் புரிகிறதுக்கு உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது அப்படின்னு இறைவன் வந்து டைரக்டாக கேட்டிருக்கான். ஸோ இந்த வார்த்தைகளை சூரா அன்-நிசாவில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய குழந்தைகள், ஆண் குழந்தைகளையும் ஆண்களையும், நம்மளுடைய அண்ணன் தம்பிமார், அத்தா, நம்மளுடைய கணவன், இப்படி இவங்களை எல்லாம் இறைவனுடைய வழியில் சண்டை போடுறதுக்கு நம்ம அனுமதிக்கிறோமா, நம்ம விடுறோமா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்மளை ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வச்சுது அந்த வார்த்தைகள் எல்லாம். அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு 81வது வசனத்திலிருந்து அல்லாஹு தாலா என்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று 80வது வசனத்தில் யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படுகிறாங்களோ உண்மையிலேயே அவங்க அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்சவர் ஆவாங்க. மேலும் அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணிச்சிட்டா உண்மையிலேயே அந்த புறக்கணித்தவங்களோட பாதுகாவலர் அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது அப்படிங்கிறத அல்லாஹ் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தான். ரைட். இப்போ இந்த ஆயத்திலிருந்து பாருங்கள், 81வது ஆயத்திலிருந்து. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா வயக்கூலூன தாக்கத்துன் ஃபஇதா பரஸூ மின் இந்திக பைத்த த்வாயிஃபத்தும் மின்ஹும் கைரல்லதி தகூல் வல்லாஹு யக்துபு மா யுபய்யிதூன் ஃபஅரிஸ் அன்ஹும் வதவக்கல் அலல்லாஹ் வகஃபா பில்லாஹி வக்கீலா. அப்போ நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என நேரில் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் உம்மை விட்டு வெளியேறிவிட்டால் அவர்களில் ஒரு பிரிவினர் இரவில் கூடி நீர் கூறுகின்றவருக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகின்றனர். அவர்களின் இந்த இரகசிய பேச்சுக்களையெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்து வைக்கிறான். எனவே நீர் அவர்களை பொருட்படுத்தாதீர். மேலும் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்து இருப்பீராக. சார்ந்து இருப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். இது நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம், இந்த வேர்ல்டு பாலிட்டிக்ஸு எக்கச்சக்கமாக யார் யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்களே, இதெல்லாம் குர்ஆன்லலாம் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். முதல்ல வேர்ல்டு பாலிட்டிக்ஸு, இந்த கூட்டங்கள், இந்த ஃப்ரீ மேன்ஷன்ஸ், இதை பற்றிலாம் நமக்கே அதிகமாக தெரியலை. நான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், சிலர் வந்து நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்களாம். இன்றைக்கும் நம்மக்கிட்ட உங்களுடைய நலனுக்காகத்தான் அப்படின்னு இறைவன் சொன்ன விஷயத்தை தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு செய்கிறாங்க. அதாவது இறைவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, எல்லாரையும் நீதமாக நடத்துங்க, எல்லாரையுமே நீதமாக நடத்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிச்சிக்காம சமூகமான நிலைப்பாடில் இருக்கணும், யாரும் மேலேயும் இல்லை யாரும் கீழேயும் இல்லை. இதுதான் இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கை முறை கோட்பாடு. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ், பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்து நன்மையைத்தான் நாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படி சொல்கிறதே வந்து என்னது, இறைவனுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோன்னு தான் அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் நன்மையை நாடத்தானே சொல்லியிருக்கான்.
ஸோ உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு டைரெக்டாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நம்மளை விட்டு போன பிறகு இரவு நேரங்களில் ஒன்று கூடி உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுறாங்க. இந்த ரகசிய பேச்சையெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்து வைக்கிறான். இன்றைக்கும் ஃப்ரீமேஷன்ஸ் பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள், என்ன பண்ணுறாங்கன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். இரவுகளில் அவங்களுடைய அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடக்கும். வெளிநாடுகளில் அது ரொம்ப காமன். இப்போ நம்ம ஊர்கள்லேயும் அது வர ஆரம்பிச்சிடுச்சு. என்னென்னா அவங்க வந்து ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஆட்கள், சில சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஆட்கள். நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் ஃப்ரீமேஷன்ஸ், இலுமினாட்டிஸுக்கு அடுத்து இந்த ஃப்ரீமேஷன்ஸ் ஒவ்வொரு தராதரம் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இரவு நேரங்களில் ஒரு இருட்டு பகுதியில் ஒன்று கூடி ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க. இதை அல்லாஹ் குர்ஆன்லேயே டைரெக்டாக சொல்கிறான். இதை விட டைரெக்டாக யாருமே சொல்ல முடியாது. உங்ககிட்ட நாங்கள் கட்டுப்படுறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் உங்களை விட்டு போன பிறகு தனியாக ரகசிய கூட்டம் ஒன்று, அதுவும் நைட்டில் இரவில் கூடி ரகசிய கூட்டம் ஒன்று வைக்கிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதனால் அவங்கள நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு பயம் வருது. நீங்கள் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்களே, அப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேணாம், அல்லாவையே சார்ந்து இருங்க. சார்ந்து இருப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். அப்போ இந்த ஃப்ரீமேஷன்ஸ், இந்த இலுமினாட்டிஸ்லாம் இன்றைக்கி வந்தவங்களா அப்படின்னா, நபி காலத்துலேயும் இருந்திருக்காங்க தான். அவங்களுடைய வரலாறுலாம் அப்பைக்கப்போ மாறிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஸோ அன்னைக்கு காலகட்டத்துலேயும் அவங்க இருந்திருக்காங்க, இன்றைக்கி காலகட்டத்துலேயும் இருக்காங்க. இதை நம்ம குர்ஆனை தெளிவாக புரிகிற விதத்தில் நம்ம சிந்திச்சிங்கன்னா அது தெளிவாக புரியும். இன்ஃபேக்ட் நீங்கள்லாம் ஒரு வகுப்பில் வேறு ஏதாவது தஃப்சீரில், வேறு ஏதாவது தர்ஜுமா வகுப்புகளில் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வெறும் அது ஏதோ ஒரு கற்பனையான விஷயம் மாதிரியும், ஒரு ப்ராக்டிக்கல் இல்லாமல் இருக்கிறத அப்படியே உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி நான் எல்லா தர்ஜுமா கிளாஸ்லையும் இல்லை, ஆனால் நிறைய சகோதரிகள் நிறைய தர்ஜுமா கிளாஸில் இருக்கீங்க. அப்போது ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி காலகட்டத்துக்கு யோசித்து அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி இந்த வசனங்களை நம்ம இப்படியும் சிந்திக்கலாம். ஏன்னா அப்படி சிந்திக்காததன் விளைவு தான் இன்றைக்கி நம்ம யாருக்குமே இந்த உலக வாழ்க்கையோட ரியாலிட்டி தெரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாமே மறுமைன்னு சொல்கிறோம். ஆனால் இம்மைய ரியாலிட்டி தெரிஞ்சால் தான் நம்ம எக்ஸாம் பேப்பரில் எழுதுனா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். எக்ஸாம் பேப்பரை எழுதவே இல்லை, ஆனால் நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏதோ ஒரு பல் விளக்கிக்கிட்டு முகம் கழுவிக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம் ஹாலில் பல் விளக்குறது முகம் கழுவுறதா முக்கியம்? நம்ம இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடியாகி எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோமோ, அந்த ரெடி ஆகிறது தான் தொழுகையும் ஓதுதலும். எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதுறதுங்கிறது இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறது. ஸோ அப்போ இந்த வாழ்க்கையை வாழ்கிறோன்னா இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அது எல்லாம் குர்ஆனில் ரொம்ப தெளிவாக இருக்குது. நம்ம தான் அதை பார்க்குறதில்ல. சூரா அந்நிசால இதை அல்லாஹ் கொடுக்குறான். இவங்க நைட் நேரத்தில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, உங்ககிட்ட நாங்கள் கட்டுப்படுறோங்கிறது என்ன? நாங்கள் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிட்டோம், அது கிடையாது கட்டுப்படுறது. அல்லாஹ் சொன்ன விஷயத்த செய்கிறேங்கிறாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, அமெரிக்கா என்ன சொல்லும், 2 நாடுகளுக்கு இடையே சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிற நாடுன்னு சொல்லும். உண்மையிலே அது சமாதானப்படுத்துதா இல்லை அதுதான் சண்டை மூட்டி விடுதான்னு நமக்கு தெரியாது. முதல்ல அது என்னன்ற விஷயமே நம்ம பெண்களுக்கு தெரியாது. அமெரிக்கானா என்ன, அதனுடைய வேலைகள் என்ன, இன்னும் பெரிய பெரிய கார்ப்பரேட்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் அதெல்லாம் இங்கே சூரா அந்நிசால சொல்லித்தரான். அப்போ சூரா அந்நிசால சொல்கிறான்னா அதெல்லாம் நமக்கு எவ்வளோ முக்கியமான விஷயம்,
அதையெல்லாம் நம்ம விட்டதன் விளைவு இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை இப்படி இருக்குது. ஸோ அவங்களுடைய ரகசிய பேச்சுவார்த்தைகளை இறைவன் எழுதிக்கிட்டு இருக்கான், அவன் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் இவங்களெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்காதீங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் முழுசாக அல்லாவையே சார்ந்திருங்க, அல்லாவே நமக்கு போதுமானவன் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு ஒரு ஒரு இதையும் கொடுக்குறான், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்குறான். அதே தான் நபிக்குமே கொடுத்துருக்கான். நபியோட காலத்துக்கு அது இன்றைக்கி நம்ம காலத்துக்கும் அல்லாஹ் இதை சொல்கிறான். அடுத்த ஆயத்தை பாருங்கள். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. அவர்கள் குர்ஆனை பற்றி சிந்திப்பது இல்லையா? இது அல்லாஹ்வை அன்றி வேறு ஒருவரிடமிருந்து வந்திருந்தால் அதிகமான முரண்பாடுகளை இதில் கண்டிருப்பார்கள். குர்ஆனை பற்றி பார்க்கலையா, சிந்திச்சு பார்க்கலையா? அல்லாஹ் இல்லாமல் வேறு யார்கிட்ட இருந்தாவது இது வந்திருந்துச்சுன்னா எவ்வளோ முரண்பாடுகள் இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த விஷயங்கள் நமக்கு வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இந்த மாதிரி இரவு நேரங்களில் இவங்கெல்லாம் ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நம்மளில் பலருக்கு தெரியாது. இனி பாருங்கள், தேடி பாருங்கள், தெரியும். அதெல்லாம் ஒரு டார்க் சைட் ஆஃப் அவர் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது குர்ஆன் எப்போ வந்தது? இன்றைக்கும் இதை ஃபார்முலாவாக வச்சு நம்மளால் இதை சிந்திக்க முடியுதில்ல. இப்போ நான் சொன்னது ஏதாவது உங்களுக்கு தப்பு இல்லை, நீங்களாம் இஷ்டத்துக்கு கட்டுக்கதை விடுறீங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாத பட்சத்துக்கு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே அது இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கரெக்டு, ஆமாம், இன்றைக்கி உள்ள விஷயத்துக்கு கூட இந்த குர்ஆனை வச்சு நம்மளால் சிந்திக்க முடியுதே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ குர்ஆனுடைய விஷயத்தில் எப்போவுமே எந்த காலத்துக்குமே மேட்ச் ஆகும். எல்லா காலத்துக்குமே புரிகிற அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய வசனங்கள் இருக்குது. நமக்கு தான் அதை ப்ராப்பராக எடுத்து புரிஞ்சுக்க தெரியலை. நம்மளை புரிஞ்சுக்க விடாமல் தடுத்துட்டாங்க, சரியா? ஆனால் இப்போ அல்லாஹ் திருப்பியும் நமக்கு நிறைய சகோதரர்கள், நிறைய ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவங்க பேர் பார்த்திங்கன்னா ஹிந்து பேராக இருக்கும், ஆனால் அவங்க ஏகப்பட்ட சிறந்த விஷயங்களை பேசுவாங்க. நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள். நீங்கள் இனி நீங்கள் உங்களுடைய வியூ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இஸ்லாமிய பயான்கள் மட்டும் கேட்காதீங்க. உலகம் சார்ந்து நீதமாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். எல்லாத்துலேருந்தும் படிப்பினை இருக்கும். நம்ம வெறும் இஸ்லாம் அப்படின்ற போர்வைக்குள்ளே வெறும் தொழுகை ஓதுதல்ன்ற மட்டும் இருந்ததன் விளைவு இன்றைக்கி உலகத்தை பற்றி தெரியலை. உலகத்தை பற்றி தெரியாததுனால எக்ஸாமுக்கு ஒன்றுமே படிக்காமல் நான் என்ன பண்ணுறேன், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கேன். ஆனால் நான் தான் ஒன்றுமே படிக்கலையே. நான் பல்லு விளக்குறதுலையும் சாப்பிட்றதுலையும் குளிக்கிறதுலையும் ட்ரெஸ்ஸுலையும் என்னுடைய நிலையை நான் பார்த்துக்கிட்டேன். இந்த ட்ரெஸ் போடணும், இந்த ஹிஜாப் போடணும், இந்த மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இது சாப்பிட்ணும், இதை சாப்பிடக்கூடாது, இவங்கக்கிட்ட சாப்பிடக்கூடாது, இதை மட்டுமே நம்ம பார்த்துட்டோம். ஆனால் எக்ஸாம் ஹாலுக்கு போய் எக்ஸாம் எழுதணுன்னா படிக்கணுங்கிற ஒரு விஷயத்த மறந்துட்டோம். அப்போ இந்த உலகத்தில் தான் எக்ஸாம் நடக்குது. அப்போ உலக விஷயத்தை தானே கேட்பாங்க. சயின்ஸ் எக்ஸாம்னால் சயின்ஸ் தானே கேட்பாங்க. அப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை உங்களுடைய வாழ்க்கையை தானே அல்லாஹ் கேட்பான். ஸோ அவர் குர்ஆனை சிந்திச்சு பாருங்கள். இது அல்லாஹ்கிட்டேருந்து தான் வந்திருக்கு. அப்படி வரலன்னா நீங்கள் அதிகமான முரண்பாடுகளை இதில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். وَإِذَا جَاءَهُمْ أَمْرٌ مِّنَ الْأَمْنِ أَوِ الْخَوْفِ أَذَاعُوا بِهِ وَلَوْ رَدُّوهُ إِلَى الرَّسُولِ وَإِلَى أُولِي الْأَمْرِ مِنْهُمْ لَعَلِمَهُ الَّذِينَ يَسْتَنبِطُونَهُ مِنْهُمْ
வலௌலா ஃபஸ்லுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லத்தபஅதுமுஷ் ஷைத்வான இல்லா கலீலா. அமைதி அளிக்கக்கூடிய அல்லது அச்சம் தரக்கூடிய ஏதேனும் செய்தி அவர்களிடம் வந்தால் அதனை அவர்கள் பரப்பிவிடுகிறார்கள். ஆனால் அதனை தூதரிடமும் தம்மில் பொறுப்பு உள்ளவர்களிடமும் தெரிவித்திருப்பார்களே ஆனால் நுணுகி ஆராயும் திறனுடையவர்கள் அச்செய்தியின் உண்மை நிலையை நன்கு அறிந்திருப்பார்கள். உங்களிடம் எந்த அளவுக்கு பலவீனங்கள் இருந்தன என்றால் உங்கள் மீது அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய கருணையும் இல்லாமல் போயிருந்தால் உங்களில் சிலரை தவிர அனைவரும் ஷைத்தானையே பின்பற்றியிருப்பீர்கள். ஸோ இந்த வசனங்கள் எல்லாம் அன்னைக்கு காலகட்டத்தில் நபியுடைய டைமில் அவங்க யுத்தம் செய்கிறதுக்கு அல்லாஹ் கூப்பிட்டான். அந்த டைமில் இவங்களுடைய நடவடிக்கைகள் இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அன்னைக்கு இது கரெக்டாக மேட்ச் ஆகும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யுத்தம் டைமில் இந்த வசனங்கள்லாம் வருது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு அமைதி அளிக்கக்கூடிய விஷயமோ இல்லை அச்சம் தரக்கூடிய விஷயம் ஏதோ எந்த விஷயம் வந்தாலும் அதை அப்படியே பரப்பி வச்சிடுறாங்க. ஆனால் உங்ககிட்ட பரப்புறதை விட்டுட்டு தூதரிடமும் தமிழ் பொறுப்பு உள்ளவர்கள்ட்ட அதை நீ தெரிவிச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? ஆராயும் திறனுடையவர்கள் அந்த செய்தியோட உண்மை நிலையை நல்லா தெரிஞ்சு உங்ககிட்ட அதனுடைய உண்மை நிலவரத்தை அறிஞ்சிருப்பாங்க. உங்ககிட்ட பலவீனம் எப்படி இருக்குது அப்படின்னா அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய கருணையும் இல்லை அப்படின்னா உங்களில் சிலரை தவிர கொஞ்சம் பேரை தவிர எல்லாருமே ஷைத்தானை பின்பற்றி இருப்பீங்க. இது அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு யுத்தம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்த ஒரு செய்தியாக நம்ம பார்க்கலாம். யுத்தம் பண்ணாமல் இவங்க பயந்து போகிறதுக்கு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டாங்க. ஸோ இதை வச்சு அல்லாஹ் சொல்கிறதா நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு இந்த நியூஸ் சேனல்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அது எல்லா செய்தியையும் எல்லாத்துக்கிட்டையும் பரப்புது. உரிய செய்தியை உரிய ஆட்களுக்கு சொல்லிட்டாவே என்ன அவங்க அதை பார்த்துப்பாங்க. சும்மா நம்ம இன்றைக்கி ஒரு நியூஸை நம்மளால் பார்க்க முடியுமா? ஆனால் இன்றைக்கி வீடுகளில் எல்லோரும் ஏதோ நியூஸ் தான் ரொம்ப முக்கியன்ற மாதிரி ஆண்கள்லாம் பார்ப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனால் அந்த நியூஸ்னால் என்ன யூஸு சொல்லுங்கள்? அது நம்மளை பதற வைக்கும். அதுவும் இப்போ மியூசிக் வேறு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த ஒவ்வொரு நியூஸும் நமக்கு மறந்தும் போயிடும், பதறவும் வைக்கும். நடக்குதா இல்லையா? நல்லது நடந்தாலும் சொல்கிறான், கெட்டது நடந்தாலும் சொல்கிறான். ஆனால் கரெக்டாக இதெல்லாம் இப்போ என்ன சொல்கிறது, பெரிய பெரிய இடத்துல போர் நடக்குது, அது செய்து மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத சாதாரண மக்கள் நம்மளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். நம்மக்கிட்ட சொல்கிறதுனால என்ன யூஸ்? நம்ம என்ன பண்ணிட முடியும்? இதே யார் பவரில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஒழுங்காக கொண்டு போய் சேர்த்தா அவங்க அதை செய்யலாம். ஆனால் அது ஏதாவது இப்போ என்ன ட்ரெண்ட் ஆகுது? மக்கள் தான் பவரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மக்கள் பவரு? நம்மளுடைய பவர் எதுவுமே இல்லை. இதை ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் என்ன நடக்குதுன்னு. மக்கள் அதிகாரம், மக்கள் பவர்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன அப்படி சொல்கிற யாரையாவது சாதாரண ஒரு ஆள் போய் சந்திச்சிட முடியுமா? போய் பார்த்துட முடியுமா? அப்போது எந்த செய்தியை யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா அவங்க அதை உண்மை நிலையை அறிஞ்சு அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷனை கொடுப்பாங்களோ அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? எல்லாருக்கும் அதை காமிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம எவ்வளோ பலவீனமாக இருக்கோம்னா, ஒருவேளை அல்லாஹ் இன்னும் நம்மளை அவனுடைய அருளு கருணையால் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம ஷைத்தானோட வழியில் இல்லாமல் இருக்கோம். ஆனால் சிலரை தவிர எல்லாரும் ஷைத்தானையே பின்பற்றி இருப்பீர்கள். இப்போ நம்ம அந்த சிலரில் இருக்கோமா இல்லை எல்லாரும் போல் ஷைத்தானை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும். ஏன்னா ஒரு கொரோனா வந்துச்சு. கொரோனா
யாருக்கு என்னவோ அவங்க இப்போல்லாம் முன்னையும் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்து நிறைய கொள்ளை நோய்கள் வந்துச்சு. கொள்ளை நோய்கள்னால நிறைய பேர் இறந்தாங்க கயிறு. ஆனால் இப்போ சமீப காலமாக எந்த இது வந்தாலும் எல்லாத்தையுமே போடுறாங்க. சோஷியல் மீடியா அதை விட மோசம். சோஷியல் மீடியாஸ் ரொம்ப, நீங்கள் எல்லா மீடியாவுமே எடுத்துக்கோங்க. இப்போ மற்ற இடத்துல உள்ளதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை. நம்மளால் எதாவது பண்ண முடியுமா? இப்போ இஸ்ரேல்லையே பிரச்சனை நடக்குது, நம்மளால் ஏதாவது அங்கே போய் ஏதாவது பண்ண முடியுமா? ஆனால் இஸ்ரேலுக்கு யார் உதவி பண்ண முடியுமோ அவங்கக்கிட்ட தான் அதை போய் கொடுக்கணும். பண்ண முடிஞ்சவங்க இப்போ பண்ணாமல் இருக்காங்க. உதவி செய்ய முடியும், ஆனால் செய்யாமல் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்களை நம்ம பார்க்கலாம், நமக்கு தெரியுது. அதை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். ஆனால் நம்ம சைட்லேருந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நம்மக்கிட்ட கொண்டு வந்து திரும்ப 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 அதை காமிக்கிறதன் விளைவு நம்ம மனதளவில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம். ஸோ இதை ஒரு சாட்டாக வச்சு நம்மளை ஷைத்தான் அழகாக கூட்டிகிட்டு போயிடுவான். இன்னைக்கு இந்த வசனம் நமக்கு இன்னைக்கு பொருந்துதா இல்லையா? இப்படி நம்ம யாராவது சிந்திச்சு பார்த்தோமா? வசனங்களை சிந்திங்க. இனிமேல் இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு வசனமும் பேசும். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், எல்லாமே பேசும். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ் லா துகல்லஃபு இல்லா நஃப்ஸக வஹர்ரிஸில் முஃமினீன் அஸல்லாஹு அன் யுகஃஃப பஅஸல்லதீன கஃபரு வல்லாஹு அஷத்து பஅஸன் வ அஷத்து தன்கீலா. எனவே நபியே, நீர் அல்லாஹ்வின் வழியில் போர் புரிவீராக. உம்மை தவிர வேற யாருக்கும் நீர் பொறுப்பாளி அல்ல. ஆயினும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு போர் புரியும்படி ஆர்வமூட்டுவீராக. அல்லாஹ் இறை மறுப்பாளர்களின் பலத்தை முறியடிக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. இந்த வசனங்களை நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா நமக்கும் இது. அல்லாஹ் அனைவரையும் விட வலிமை மிக்கவன், மேலும் தண்டிப்பதில் மிக கடுமையானவன். ஸோ இந்த இடத்துல அன்னைக்கு நபியை குறிக்குது. அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த வசனம் இறங்கும்போது நபிக்கிட்ட அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் இது நபிக்கு மட்டும் அந்த புத்தகம் இல்லை, எல்லாருக்கும் அந்த புத்தகம் தான். ஸோ அதுதான் ப்ராக்கெட்டில் தான் நபியை போட்டிருக்காங்க. சரியா? நமக்கும் வரக்கூடிய வார்த்தைகள் தான் இது. அல்லாஹ்வோட வழியில் போர் புரியுங்க. உங்களை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் பொறுப்பாளி இல்லை. நபிக்கே இதுன்னா இன்னைக்கு நம்மளுக்கும் அதே தான். என் பிள்ளைக்கு நான் தான் பொறுப்பு, என்னோடய அம்மாவுக்கு நான் தான் பொறுப்பு, என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் தான் பொறுப்பு இல்லை. நீங்கள் இறைவன் சொன்ன விஷயத்துக்காக போராடுங்க. இறைவனை நம்புகிறவங்களையும் போராட சொல்லி ஆர்வம் ஊட்டுங்க. எதை போராட சொல்கிறான்ல? ஒடுக்கப்பட்ட மக்கள் அங்கே பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம டைரெக்டாக இஸ்ரேலுக்கு போவோம். இஸ்ரேலை விடுங்க, நம்ம பக்கத்துலேயே பக்கத்து தெருவில் பக்கத்து ஊரில் ஏகப்பட்ட அடக்குமுறைகள் இருக்குது. நீங்கள் வேர்ல்டெல்லாம் விடுங்க, பக்கத்து வீட்டில் இல்லை நம்ம சொந்தங்கள்லையே ரொம்ப ஒடுக்குவோம். நம்ம ஓதியிருப்போம், தொழுதிருப்போம், எல்லாம் பண்ணுவோம். நம்ம மருமகளை, நம்ம தம்பி பொண்டாட்டியை, இல்லை நம்மளோட என்ன சொல்கிறது, ரொம்ப நியர்பை நமக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும், நம்ம குழந்தைங்களை இப்படி இவங்களை போட்டு நம்ம பாடாப்படுத்துவோம். நான் சொல்கிறத நீ செய், அதுபடி பிள்ளைங்களை போட்டு அதுவே நொந்து போய் வரும். ஒரு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்க விட மாட்டோம். அதைப்படி இதைப்படி, விளாடாத, வெளியே போகாத. அந்த சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைய போட்டு பாடாப்படுத்தி, இன்னும் அது ஒரு வயசு பொண்ணாக வரும்போது அது பாட்டுக்கு நார்மலாக இருக்கும். அது நார்மலாக புர்காலாம் போட்டு அழகாக போகும், கரெக்டாக இருக்கும். அதை பிடிச்சி
நீ 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 வந்து ஃபுல்லாக முகத்தை மூடி தான் நீ போகணும். இல்லைன்னா முகம் மூட சில பிள்ளைங்க முகத்தை மூட விரும்பும். நீ மூடவே கூடாது. சிலர் நான் மூட மாட்டேன், நீ கண்டிப்பாக மூடியே ஆகணும். எதுக்கு? அவங்கவுங்களுடைய வரம்புக்குள்ளே நம்ம உள்ளே போய் திணிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருமே அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறாங்க, அல்லாஹ் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, எனக்கு ஏதாவது வழி செய்ய மாட்டியா அப்படின்னு. இப்படி நம்ம வீடுகள்லேருந்து, ஊர்கள்லேருந்து, ஏரியாவிலேருந்து உலகம் வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிறவங்களுக்காக நீங்கள் போராடுங்க. அது என்ன, ஒரு எதிர்த்து பேசுகிறதுலேருந்து, இப்போ நம்ம தம்பி பொண்டாட்டியா அம்மா வந்து ரொம்ப மோசமாக ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஏம்மா திட்டுற, விடுமா, அந்த பிள்ளை ஏதோ தெரியாமல் பண்ணிடுச்சு, விடுமா, பேசாதம்மா. அந்த ஒரு வார்த்தை கூட இறைவன் வழியில் இருக்கக்கூடிய போர் தான். ஏன்னா அல்லாஹ்வுடைய இன்னொரு அல்லாஹ் படைத்த ஒரு உயிருக்காக நீங்கள் அங்கே வந்து ஒரு சப்போர்ட்டாக நிற்கிறீங்கல்ல, அதுவே போர் தான். ஸோ இப்படி வந்து சிந்திங்க, உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையோட பர்பஸ்ஸு. உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பாளி, உங்களுக்கு வேறு யாரும் பொறுப்பாளி கிடையாது. அதே மாதிரி நீங்களும் யாருக்கும் பொறுப்பாளி கிடையாது. நீங்களும் அல்லாஹ்வோட வழியில் சண்டைக்கு நில்லுங்க. மற்றவங்கள யார் ஒடுக்குறாங்களோ அவங்களுக்காக சண்டைக்கு நில்லுங்க. அதுதான் அல்லாஹ்வோட வழி, வேறு எதுவும் அல்லாஹ்வோட வழி இல்லை. ஏன்னா எல்லாமே அல்லாஹ்வுடைய உடைமைகள். ஒவ்வொரு மனுஷனுமே அல்லாஹ் படைச்சவங்க. அப்போ அவங்களுடைய உரிமைக்கு அவங்கள போட்டு நசுக்கிறாங்கன்ற அவங்களுடைய எண்ணம் எப்படி வேணால் இருக்கலாம். அவங்க சாமி கும்பிடலாம், எது வேணால் கும்பிடலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது அவங்களாச்சு அல்லாவாச்சு, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அவங்க அல்லாஹ்வுடைய ப்ராடக்ட். அப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அவங்க சிலை வணங்கினாலும் சரி, இல்லை வேறு யாரையும் வணங்கினாலும் சரி, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்கள நீதமாக இங்கே நிம்மதியாக வாழ வைக்கிறோமா? அதைத்தான் அல்லாஹ் கேட்குறான். ஸோ அப்படி நீங்கள் இறைவனை நம்புகிறவங்கள இந்த மாதிரி உங்களை மாதிரியே இருக்க நீங்கள் ஆர்வம் மூட்டுங்க. இறை மறுப்பாளர்களின் பலத்தை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இவ்வளோ பேர் இந்த கார்ப்பரேட்டு, இந்த பிஸ்னஸ்ஸு, இந்த பேங்க்கு, இந்த எஜுகேஷன் சிஸ்டமு எல்லாம் எவ்வளோ பலமாக இருக்குது, நம்மளை போட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. அல்லாஹ் எல்லாரையும் விட வலிமை மிக்கவன். நம்ம யாரையெல்லாம் பலசாலின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அவங்க எல்லாரையும் விட பலம் மிக்கவன் அல்லாஹு தாலா. தண்டிக்கிறதுல மிக கடுமையானவன். அப்போ இந்த விஷயங்களை மறுத்து யாரை வந்து நம்ம வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்குறோமோ அந்த இடத்துல இறைவனுடைய கடுமையான தண்டிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். இதை நீங்கள் எல்லா இடத்துலையுமே கம்பேர் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதை பார்க்க ஆரம்பித்தோன்னா நம்மளுடைய நிலைப்பாடு நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். இது வெறும் ஹிஸ்ட்ரி கிடையாது, குரான் ஹிஸ்ட்ரியே கிடையாது. குரான் வந்து இன்றைக்கி உள்ள விஷயத்தை பேசுது. நீங்கள் நல்லா பாருங்கள், தெளிவாக பாருங்கள், கண்ணை திறந்து பாருங்கள். இன்னைக்கு இப்போ நடக்கிற விஷயத்த பேசுது. நேற்று நடந்ததை கூட பேசலை, இப்போ நடக்கிறத பேசுது. நீங்கள் கவலைப்படாதீங்க, ஃப்யூச்சரில் இவங்களுக்கான விஷயம் இருக்குது, இதுதான் அப்படின்னு எவ்வளோ அழகாக பேசுது. இது நமக்கு தெரிஞ்சால் இன்றைக்கி நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம புலம்புவோமா? அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இங்கே கஷ்டம் அங்கே கஷ்டம்னு நம்ம புலம்புவோமா? எல்லாம் தெளிவாக சொல்லிட்டான். நான் எல்லாரையும் விட தண்டிக்கிறதுல நான் தான் கடுமையானவன், நான் பார்த்துக்கிறேன் இறை மறுப்பாளர்களை. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு சண்டைக்கு நில்லுங்க, எதிர்த்து கேளுங்க. அதுவும் எதுக்காக எதிர்த்து கேட்க சொல்கிறான்? ஒடுக்கப்பட்டவங்களுக்காக கேளுங்கங்கிறான். ஒடுக்கப்பட்டவங்களுக்காக, அநீதி இழைக்கப்படுறவங்களுக்காக கேளுங்கங்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல்லஹு நஸீபும் மின்ஹா வமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் சய்யிஅத்தன் யகுல்லஹு கிஃப்லும் மின்ஹா.
வகான அல்லாஹு அலா குல்லி ஷையும் முகீதா. யார் நன்மைக்காக பரிந்துரைக்கிறாரோ அவர் அந்நன்மையில் பங்கு பெறுவார். மேலும் யார் தீமைக்காக பரிந்துரைக்கிறாரோ அவர் அத்தீமையில் பங்கு பெறுவார். மேலும் அல்லாஹ் எல்லாவற்றையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம ஈஸியாக ரெஃபர் பண்ணுறோம், எதையோ ரெஃபர் பண்ணுறோம், என்ன ஏதுன்னு தெரியாததையெல்லாம் ரெஃபர் பண்ணுறோம். உன் பிள்ளை இந்த ஸ்கூலில் சேரு, அந்த ஸ்கூலில் சேரு, இந்த படிப்பை படிக்க வை, அந்த படிப்பை படிக்க வை, இதில் காசை போடு, இதில் காசை போடாத. அதையெல்லாம் தாண்டி இவ நல்லவ, இவ கெட்டவ. இதே மாதிரி நம்மளுடைய செயல்கள் இன்னைக்கு நம்ம யார் நன்மைக்காக பரிந்துரைக்கிறாரோ, அந்த நன்மைங்கிறது 2 பக்கமும் நன்மையாக இருக்கணும். நான் ஒரு செயல் செய்கிறேன் அப்படின்னா அந்த செயல் எனக்கும் நன்மையானதாக இருக்கணும், பிறருக்கும் நன்மையானதாக இருக்கணும். அதில் ஏதாவது ஒன்று குளறுபடி ஆனாலும் என்னுடைய நன்மையை மட்டும் நான் பார்த்தாலும் தப்பு, அவங்களுடைய நன்மையை மட்டும் பார்த்தாலும் தப்பு. அப்போ நன்மை, சரியான நன்மையை பரிந்துரை செய்கிறாங்களா அவங்களுக்கு அந்த பங்கு இருக்குது. தீமைக்காக பரிந்துரை செய்கிறாங்களா அந்த தீமையிலையும் அவங்களுக்கு பங்கு இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ பெய்டு, முக்கியமாக இன்றைக்கி இந்த யூடியூப்பு, இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ரெக்கமெண்டேஷன்ஸ், எவ்வளோ பெய்டு ப்ரொமோஷன்ஸ். நம்ம இன்றைக்கி சாதாரணமாக அதை பண்ணுறோம், நிறைய பேர் பண்ணுறோம். ப்ரொமோஷன் கொடுக்குறதுக்கு பணமாக, அது ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் தப்புன்னு சொல்லி கொடுக்குறாங்க, தப்பு இல்லை. நபியே ஒரு பிஸ்னஸ்மேன் தான். அப்போது அந்த பிஸ்னஸில் நீங்கள் நன்மையை பரிந்துரைக்கிறீங்கன்னா அந்த நன்மையில் உங்களுக்கு ஷேர் இருக்குது. தீமையை பரிந்துரைக்கிறீங்கன்னா அந்த தீமையில் உங்களுக்கு ஷேர் இருக்குது. இன்னும் நீங்கள் பாருங்கள், இந்த பரிந்துரைங்கிறது நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணலாம், இதை யூட்டிலைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது. இதை நான் திரும்பவும் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பிஸ்னஸ் தான் ரொம்ப ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்குது, ஒரு பெரிய இடமா இருக்குது. ஆனால் நமக்கு என்ன சொல்லித்தரப்படுதுன்னா, உலக ஆதாயத்துக்காக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாதீங்க. அப்புறம் எதுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்? நபிகளுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் அவங்களுடைய தோழர்களுக்கும் இறக்க எப்படி பணம் வந்துக்கிட்டே இருந்தது. அவங்க கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தாங்க. அவங்க ரொம்ப ஆஹா ஓஹோன்னு வாழலை. ஆனால் அவங்க ரெகுலராக அவங்களால தர்மம் பண்ண முடிஞ்சுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி நீங்களோ நானோ ஒரு 5 லட்சம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 5 லட்சத்தை திருப்பியும் நம்ம உழைக்காமல் தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃப்ரீயாக கொடுங்க தர்மம் அப்படின்னா, ஏழை எளிய மக்களுக்கு நம்ம அப்படியே சும்மா கொடுத்துடணும், இதுதான் தர்மம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் நன்மைக்காக ஒரு சிபாரிசு செஞ்சால் கூட அந்த நன்மையில் உங்களுக்கு ஷேர் இருக்குது. அப்போ ஒரு நன்மைக்காக நான் ஒரு பணத்தை தரேன் அப்படின்னா அந்த பணத்தில் எனக்கு ஷேர் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, அந்த ஷேரை அதாவது வட்டின்ற பேரில், இப்போ நான் ஒரு நல்ல வியாபாரத்துக்கு நான் பரிந்துரை செய்கிறேன், அந்த வியாபாரம் நல்ல நிலைமைக்கு வருது. அப்போ அதில் எனக்கு வரக்கூடிய லாபத்தில் எனக்கு ஷேரு, நன்மையில் எனக்கு ஷேரு. மேலும் யார் தீமைக்காக பரிந்துரைக்கிறாரோ, தீமைங்கிறது ஒருவேளை அந்த வியாபாரம் நல்ல வியாபாரமாக இருக்காது, இல்லை இவங்க பரிந்துரைங்கிறது நம்ம சொல்கிற சிபாரிசை தாண்டி நீங்கள் இப்படியும் இது பண்ணுங்கள், நல்ல ஒரு திறமை இல்லாத ஒரு வியாபாரிகிட்ட அல்லது தெரியாத ஒரு ஆள்கிட்ட நம்ம அந்த பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது தீமையாக முடிஞ்சிடுது. அவர் லாஸ் ஆயிட்டார்னா லாஸில் அதுலேயும் எனக்கு பங்குண்டு.
அழகா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதை ரொம்ப தெளிவாக சொல்கிறான் பாரு. நீங்கள் ஒரு 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 வியாபாரத்தில் நீங்கள் பணத்தை போடுறீங்க, போட்டு அதில் உங்களுக்கு லாபம் வருது, அந்த வியாபாரம் லாபம் அடையுது அப்படின்னா அதில் உங்களுக்கு பங்கு பெறுவார். இன்னும் அந்த வியாபாரம் நஷ்டம் அடையுது, தீமை ஆயிடுது அப்படின்னா அந்த தீமையில் உங்களுக்கு பங்குண்டு, லாஸ்லையும் நீங்கள் ஷேர் எடுத்துக்கிறணும். இந்த இடத்துல உங்களுக்கு மியூச்சுவலாக பெனிஃபிட் இருக்கா இல்லையா? இதே நான் வட்டிக்கு கொடுத்தா நன்மையானாலும் தீமையானாலும் எனக்கு நன்மை, அது ஹராம், தடுக்கப்பட்டது. கடனாக கொடுத்தா நன்மை வந்தால் உங்களுக்கு தான் நன்மை, எனக்கு நன்மை இல்லை. ஏன்னா நான் கடன் தான், நான் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் 2 வருஷத்துக்கு அப்புறம் அதை கொடுத்தாலும் 10 லட்ச ரூபாய்க்கு மதிப்பு இருக்காது. உண்மை தானே? அப்போது அல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்கிறான், நன்மைக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஏன்னா நமக்கு என்ன சொல்லப்படுது, ஒரு அட்வைஸை மட்டும் சொல்லப்படுது. நீங்கள் அட்வைஸை மட்டும் பார்க்காதீங்க, எல்லாத்தையுமே சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி உலகம் பிஸ்னஸை தான் சுற்றி இருக்குது. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைன்னாலும் உண்மை அதுதான். ஸோ அந்த பிஸ்னஸில் நீங்கள் நல்ல விஷயம் பண்ணுறீங்க, அதாவது அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது, லாபம் கிடைக்கிதுன்னா அதில் உங்களுக்கு பங்கு இருக்குது. ஆனால் அதில் எத்தனை பங்கு என்ன ஏதுங்கிறத நீங்கள் மியூச்சுவலாக முடிவு பண்ணிக்கோங்க, அதில் எல்லாம் தலையிடலை. ஆனால் கண்டிப்பாக பங்கு இருக்குது. திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கும் ஒரு போன தலைமுறை எங்கள் அத்தாலாம் நல்லா சம்பாதிச்சாரு, எல்லாருக்கும் கொடுத்தே அழிச்சிட்டாரு, இன்றைக்கி நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எங்கள் அத்தா கஷ்டப்பட்டார், அப்புறம் எப்படியோ சம்பாதிச்சாரு, இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம். அவர் அதாவது அவங்களுடைய அத்தாட்டேருந்து வாங்கி எங்கள் அத்தா சம்பாதிச்சிருப்பார். சம்பாதிச்சதில் அவங்க அத்தா கொடுத்தே திருப்பி இப்போ இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அமௌண்ட் எவ்வளோ, இப்போ எவ்வளோ யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிக்கலாக சிந்திச்சு பாருங்கள். ஆனால் நமக்கு என்ன சொல்லித்தராங்க, வட்டியில்லா கடன் கொடுங்க, வட்டி கொடுத்துடாதீங்க. எப்போ வட்டி கொடுக்கல சரி, கடன் கொடுத்தா நான் லாஸாக வேணே, நான் லாஸ் ஆனேன்னா இன்றைக்கி நான் என்கிட்ட இருந்த காசில் ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சேன், ஒரு ஆள் நல்லபடியாக வந்துட்டான், நாளைக்கு எனக்கு அந்த காசு இருந்துச்சுன்னா நான் 2 ஆளுக்கு நான் உதவி பண்ணுவேன்ல, 2 ஆள் மேலே வருவான்ல. அப்போ என் நிலைமைக்கே நான் 3 பேரை மேலே தூக்குறேன்ல, அது அல்லாஹ்வுடைய வழியில் உள்ள வேலை தானே. இதை நம்ம புரிஞ்சுக்கிறவே மாட்டோம். சும்மா என்ன சொல்கிறது, எத்தனையோ பெண்களும் கூட அல்லாஹ் உங்களுக்கு யாரும் பெண்களை மறுமணம் செய்ய சொல்கிறான். மறுமணம் பண்ணுறதுக்கு ஆண்களுக்கு அதுக்கு தான் உரிமை கொடுக்குறான். ஏன்னா அந்த பெண்களால் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு. ஒன்று மறுமணம் பண்ணி வைங்க அந்த பிள்ளைக்கு, இல்லையா கல்யாணத்துக்குன்ற இதில் வேற அந்த நகைனால அந்த பிள்ளைக்கு ஒரு யூஸும் இல்லை. என்ன யூஸு, வெளியில் போட்டு காமிக்கவா போகுது, இல்லை எதுவும் பண்ண போதா? அந்த நகையினால் ஒரு யூஸும் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைக்கு நகை தருவோம், ஆனால் அந்த பிள்ளைக்கான உணவு நம்ம தரோம். எதுக்கு? அவங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் பண்ணி வைங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில், ஏன்னா இன்றைக்கும் எத்தனையோ பெண்கள் தானாக தொழில் ஏதோ செய்கிறாங்க, அவங்களுக்கான நல்ல முறையில் பண்ணுறாங்க. அப்போ அப்படி கொடுப்போம். ஏன்னா நம்மளை இதெல்லாம் அன்னிசால எல்லாம் கொடுக்குறான். அப்போ நமக்கா பெண்ணுக்குன்னே கொடுக்குறான். சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பார்த்துக்கோங்க. இதே நீங்கள் ஒரு நகை வச்சுருக்கீங்க, அந்த நகைனால் நீங்கள் 10 வருஷம் ஆனாலும் அதே நகை தான். அதே நகையை அந்த நகையோடைய அந்த அமௌண்ட்டு ஒரு 5 லட்சம் என்னமோ, உங்கள் வீட்டுக்காரரே பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா உங்கள் வீட்டுக்காரர்கிட்டே கூட 5 லட்ச ரூபா நீங்கள் இது பண்ணுங்கள், இதில் வர லாபத்தில் எனக்கு ஷேர் கொடுங்க, நீங்கள் கேட்கலாம். அல்லாஹ் சொல்லியிருக்கான், எனக்கு நீங்கள் ஷேரை கொடுங்க அப்படின்னு கேட்கலாமா கூடாதா? பெண்கள் வெளியே போய் வேலை பார்க்கணுன்னு இல்லை. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, படித்து நான் போய் வெளியே வேலை பார்க்குறது கௌரவங்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. நீ எவ்வளோ படித்தாலும் ஒரு இடத்துல போய் நீ வேலை பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும். முக்கியமாக பெண்கள்லாம் துடைக்கலாம் வைப்பாங்க. எத்தனை பிள்ளைங்க நம்ம வீட்டு வாசலை கூட நம்ம கூட்ட மாட்டோம்.
ஆனால் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள வாசலை கூட்டணும், பெருக்கணும், அங்கே உள்ளதை துடைக்கணும், இதெல்லாம் நடக்குது. அதே பெண்கள் இன்றைக்கி நீங்கள் 50 பவுன் நகை வச்சு என்ன பிரயோஜனம்? அந்த நகையை ஒன்று நம்ம மாமனார் மாமியார் வீட்டில் வந்து ஏதோ அடகுக்கு வாங்கி அது அப்படியே போகுது, இல்லைன்னா சும்மாவே பீரோ பூட்டி வச்சுருக்கு. இதை தாண்டி அந்த பணத்தினால உங்களுக்கு என்ன யூஸ், என்ன பெனிஃபிட்டு அந்த நகைனால்? இதே அந்த இதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உங்கள் வீட்டுக்காரர்கிட்டே வச்சுக்கோங்களேன். ஏன் வெளியே போகிறீங்க? வெளியே தான் நமக்கு யாரையும் தெரியாது. வீட்டுக்காரரு, அத்தா, தம்பி, அண்ணன் இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இது வச்சுக்கோங்க. எனக்கு வர்ற ஷேரில் நான் எனக்கு அப்போ எனக்கு கணக்கு பார்க்க தெரியணும். வர்ற ஷேரில் எனக்கு இவ்வளோ வேணும், நீங்கள் கொடுத்துருங்க மாதம். அப்போ உங்களுக்கு அமௌண்ட் ஒன்று வந்துகிட்டே இருக்குமா? இது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். ஆனால் இன்றைக்கி எந்த ஆணாவது இதை செய்ய வருவாங்களா? யாராவது இதை செய்ய வருவாங்களா? முஸ்லீம் இன்னும் வந்து நிறைய உலாமாக்களும் இருக்காங்க. யாராவது இதை செய்கிறாங்களா, செய்ய வருவாங்களா? ஆனால் குரானில் அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் நன்மைக்காக தான் நீங்கள் எல்லாமே அதை அப்படியே வேர்டை அப்படியே பார்க்காதீங்க. குரான் வந்து ஒரு ஃபார்முலா, நீங்கள் தான் அது யோசிக்கணும். பங்கு இருக்குன்னு நல்லா சொல்லிட்டான்ல. எதுக்குமே நல்லது செஞ்சால் அதுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டான்ல. நான் பணம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக நீங்கள் இருக்கீங்க, அப்போ அந்த பணத்தில் எனக்கு பங்கு தரணுமா வேணாமா? யோசிச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்மளை முட்டாள் ஆக்கிக்கிட்டு இருக்காங்கங்கிறத உணர்ந்துக்கோங்க, விழிச்சுக்கோங்க. கயிறு அடுத்த ஆயத்து பாருங்கள். وَإِذَا حُيِّيتُمْ بِتَحِيَّةٍ فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا أَوْ رُدُّوهَا إِنَّ اللَّهَ كَانَ عَلَى كُلِّ شَيْءٍ حَسِيبًا. மேலும் உங்களுக்கு சலாம் என்னும் வாழ்த்து கூறப்பட்டால் நீங்கள் அதைவிட அழகிய முறையில் அல்லது குறைந்தபட்சம் அதை போன்றதாவது பதில் வாழ்த்து கூறுங்கள். திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு வாங்குபவனாய் இருக்கிறான். பாருங்க, இன்னும் வந்து உங்களுக்கு ஏதாவது வாழ்த்து சொல்கிறாங்க. இப்போ இது சலாமுங்கிறத தாண்டி வாழ்த்து சொல்கிறாங்க. உங்களை ஏதாவது வாழ்த்துறாங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் தராங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை விட அழகிய முறையில், இப்போ நமக்கு வந்து சரி தானமாகவே தராங்கன்னு வைங்க. நம்ம தானமே வாங்கி வாங்கி பழக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளும் திருப்பி அவங்களுக்கு எதுவுமே தரமாட்டாங்க. தானத்தை விடுங்க, நம்ம வீடுகள்லையே நம்ம அண்ணன் இருப்பாங்க, நம்ம அம்மா இருப்பாங்க, நம்ம அத்தா இருப்பாங்க, அவங்க நமக்கு நிறைய செய்வாங்க. நான் திருப்பி நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்கிறோமா? சிலரை தவிர யோசிச்சு பாருங்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அவங்க எது தந்தாலும், வாழ்த்து கூறப்பட்டாலும் சரி, இல்லை என்ன தந்தாலும் அதை விட அழகிய முறையில் நீங்கள் திருப்பி தாங்க. இல்லைன்னா அதையாவது அதை போன்றதையாவது நீங்கள் பதிலுக்கு கொடுத்துருங்க. அல்லாஹ் ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு வாங்குபவன், ஒவ்வொரு செயலுக்குமே கணக்கு வாங்குபவன். அதை போன்றதுன்னா இன்றைக்கி நீங்கள் பணம், ஏன் நான் திரும்ப பணத்தை நான் மெயின் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி உலகம் இந்த பிஸ்னஸோடைய இதில் தான் இருக்குது. இதில் நீங்கள் சரியாக ஆயிட்டீங்க, உங்கள் குழந்தைங்கள இதில் நீங்கள் தெளிய வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாமை நீங்கள் நல்லபடியாக பாஸ் பண்ணலாம். இந்த உலகத்துடைய விவகாரங்களில் எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்கனாமி ஃபினான்ஷியல் விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுபஹானல்லாஹ் ஈஸியாக. ஏன்னா இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எது உலகத்தை ஆளுது, பணம் தானே, கார்ப்பரேட் தானே. அப்போ இதுவும் நீங்கள் அந்த கடன் அந்த சதக்காவோட மேட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதை வாங்குறீங்களோ அதே மாதிரி அழகான விஷயத்தை நீங்கள் திருப்பி கொடுக்கணும். அதை விட அதிகமாக கொடுக்கணும், இல்லைன்னா அதை அந்த அளவாவது நீங்கள் கொடுக்கணும் திருப்பி கொடுக்கும்போது. இப்போ நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது பணத்தில் நீங்கள் பணமில் வாங்குறீங்க அப்படின்னா பணத்தோட மதிப்பு ஏறுது இறங்குது, இறங்க தான் செய்யுது. அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? அப்போ இதை வந்து நீங்கள் இது பண்ணும்போது வட்டின்னு பேசுகிறீங்க. ஆனால்
அது எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கெல்லாம் வேணாம். எனக்கு உன்னோட பங்கு என்ன சொல்கிறது, லாபத்தில் பங்கு கொடு. அதை கொடுக்குறவங்க கேட்குறத விட நம்மளே அதை வாங்குறவங்களே அதை செஞ்சிடணும். அதுதான் விஷயம். கொடுக்குறவன் கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லை. எனக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்க கேட்கணுன்னு இல்லை. நம்ம கடன் வாங்குகிறோமா, கடன்னு கேட்டு வாங்கும்போது எனக்கு லாபம் வருதா, அவர்கிட்ட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். எனக்கு லாபம் வந்திருக்கு, இந்த லாபத்தில் உங்களோட பணமும் இவ்வளோ இருக்குது, நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறத நீங்கள் வாங்கிக்கிடலாம், தப்பில்லை. அது வட்டி கிடையாது. எந்த இடத்துல 2 பேருக்கும் பெனிஃபிட் வருதோ கொஞ்சம் மனதளவில் யோசிங்க. நான் சொல்கிறேன், அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னெலாம் இல்லை. உங்கள் மனதளவில் நீங்கள் யோசிங்க. எனக்கு 2 சைடும் பெனிஃபிட் இருக்கா, கொடுத்தவங்களுக்கும் வாங்கினவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கா? இறைவன் அதைத்தான் நாடுறான். ஷேர் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டான். ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்குறீங்கன்னா அதை விட அழகானதை நீங்கள் கொடுங்க, இல்லை அது அளவுக்காவது நீங்கள் கொடுங்கன்ட்டான். பண விஷயம் இதெல்லாம் நமக்கு தெரியாததுனால நம்மளை ஏமாத்துறாங்க. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அடிபடுறோம். நம்ம அடிபடுறதுனால குழந்தைங்கள, ஆண்களை நமக்கு வளர்க்க தெரியலை. நம்ம கணவன், நம்ம அத்தாவெல்லாம் வளர்த்தது யார்? அவங்களுடைய அம்மா தானே. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியல. அதனால் அவங்கெல்லாம் அப்படி தான் வளர்ந்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ அல்லாஹ் இதெல்லாம் சொல்கிறான், ரொம்ப தெளிவாக சொல்கிறான். அப்போனா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி சூழல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படியாப்பட்ட சூழல்னு. ஸோ எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் கல்வியில் டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, மறந்துடாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நம்ம திங்கக்கிழமை பார்க்கலாம். அண்ட் இன்னும் இன்ஷா அல்லாஹ் திங்கக்கிழமை பெண்களுடைய ஒரு ப்ராப்பர் விஷயங்கள் நமக்கு என்னென்னலாம் தேவை, திருமணத்துக்கு முன்னும் சரி திருமணத்துக்கு பின்னும் சரி என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங் ப்ரைம் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஷாப் மூலமாக உங்களுக்கு கொடுக்க போகுது. என்ட்ரி ஃப்ரீ தான், ஆனால் அது ஒரு 30 டேஸ்க்கான கிராஷ் கோர்ஸ். நீங்கள் அழகாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிடலாம். முக்கியமாக திருமணம் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுற பெண்கள் உங்கள் சைடில் இருக்காங்க அப்படின்னா, அல்லது திருமணம் ஆகி ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கிற ஆட்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செஷனில் நீங்கள் கலந்துக்கோங்க. மிக பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க இன்ஷா அல்லாஹ்.